ஒரு நாள் அவரோட வாழ்க்கையிலே ஒரு அதிசயமான நாள் அப்படின்னு என்ன சொல்கிறாருன்னா, இந்த கரடி கூட்டிகிட்டு வருவாங்கள்ல, தாயத்து மந்திரிச்சு கொடுப்பாங்க. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் இருக்குமே, அந்த மாதிரி அந்த கரடி ஒருத்தர் ரொம்ப மெலிஞ்சு போன ஒருத்தர் தான் அந்த கரடியை கூட்டிகிட்டு வந்தாராம். வழி நெடுக தெருவில் ஃபுல்லாக வித்தை காட்டிகிட்டே வருவாராம். வரும்போது அவர் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னோன்னா அந்த கரடிக்கார் வந்து அவங்க அம்மா கிட்ட, பசிக்குதுமா சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்டாராம். இவருக்கு வந்து ஒரே ஆச்சரியமா, கரடிலாம் நம்ம வாழ்க்கையில் பார்ப்போமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாராம். அப்போ அவர் வீட்டுக்கு வந்து நிற்கும் போது அந்த கரடி வந்து உடம்பு ஃபுல்லாக நமக்கு தெரியும் ஹேரோட அந்த ரைட் ஹேண்டில் வந்து ஒரு வாட்ச் மாதிரி கட்டியிருப்பாங்க அதுக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இவர் யோசிச்சுட்டே இருக்காராம். அதோட கண் வந்து பழுப்பு நிறத்தில் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவருக்கு அந்த கரடியோட கண்ணை பார்க்கும்போது அது இத்தனை வருஷமாக வாழ்ந்துட்டு இருந்த மொத்த காடும் அது கண்ணுக்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்க மாதிரி இவருக்கு தோணுச்சான். ஸோ இந்த மாதிரி இவர் சொன்னோன்னே கரடிக்கும் அவங்க அம்மா வந்து சாப்பாடு கொடுத்ததுக்கப்புறம் கரடிக்கும் ஏதாவது சாப்பாடு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டோன்னே இவர் வேகமாக ஓடிட்டு போய் வந்து வெள்ளரிக்காய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாராம். ஆனால் கரடி சாப்பிடல, கரடி சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு கரடி சாப்பிடாது அப்படின்னு சொல்லிட்டாராம். இவருக்கு வந்து அந்த கரடி அவரை முறைச்சி பார்த்துட்டே இருந்த மாதிரி இருந்துச்சான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட வந்து அந்த கரடிக்கார காசு கேட்டிருக்காரு. இல்லைப்பா காசெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணிவிட்டு, நான் இந்த மாதிரி மலபாரில் இருந்து வரேன், இப்போ கரடிக்கு நான் தேன் வாங்கணும், நீங்கள் காசு இல்லைன்னு சொல்லிட்டீங்க, ஸோ நான் நெக்ஸ்ட்டு கரடி வந்து மதுரைக்கு தான் கூட்டிகிட்டு போகணும், அதனால் ஒரு செருப்பாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வார் செருப்பு எடுத்து கொடுப்பாங்களாம். அவரும் மாட்டிட்டு போயிட்டாராம். கரடியும் வந்து சாப்பாடு கிடைக்காத சோகத்தில் ஒரே பிடிவாதமாக அதுவும் எந்த வித்தியும் காட்டாமல் பேசாமல் நடந்து போச்சான். இவர் அந்த கரடிக்கார யோசிச்சாராம். அப்போது சரி நம்மளும் இந்த கரடிக்கார மாதிரி ஒரு நாள் ஊராக சுற்றணும், எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துச்சா. இவர் பின்னாடியே போயிட்டே இருந்தாராம். அப்போ அந்த கரடிக்காரர் திரும்பி பேசாமல் வீட்டுக்கு போவோங்க, அம்மா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சாராம். அப்போ இவர் சொல்லுவார், இது எல்லாத்தையும் தாண்டி நான் யோசிக்கிற ஒன்று என்னென்னா, உலகம் ஃபுல்லாக எத்தனை வீடு இருக்கும், எல்லா வீட்லேயும் ஜன்னல் இருக்கும், அந்த எல்லா ஜன்னலுக்கு பின்னாடியும் என்ன மாதிரியே ஒரு குட்டி பையனோ ஒரு குட்டி பொண்ணோ இந்த உலகத்தை இன்னும் ரசிக்கிறதுக்கு, இந்த உலகத்தை பற்றிய ஒரு க்யூரியாசிட்டியோட தானே அந்த ஜன்னலுக்கு பின்னாடி நின்று அவங்க யோசிச்சுட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லுவார். உண்மை இல்லை, நல்லா இருக்குல்ல இது. நீங்களும் உங்களோட சின்ன வயசில் இந்த மாதிரி என்னென்னலாம் கொஸ்டின் வந்துச்சு, இது ஏன் இப்படி இருக்குது, இது ஏன் இப்படி போச்சு, இப்படி தான் இருக்குமோ, இருட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக தோணுச்சோ அதில் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள், படித்து பார்க்கலாம்.